சிலென்சர். ஓய் ஓ சைலன்ஸ் வண்டியில இருக்குதியா? சைலன்சர் சைலன்சரா? நீதான் சைலன்சர் என்ன கேட்டா வண்டியில சைலன்சர் கேட்டேன். என்ன சைலண்ட் அப்படின்னா இங்கிலீஷ்ல. இங்கிலீஷா? அமைதியாருன்னு அர்த்தம். ஓ இங்கிலீஷ். இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதா? சரி அப்ப இங்கிலீஷ் அது சைலன்ஸ் வேணாம். வேண்டாம். ஓல்டு டன். நான் வீட்ல போய் பண்ணுவேன். ஆரம்பத்திலேயே அண்ணா அது இங்கிலீஷ் எனக்கு தெரியாதுண்ணா. ஓல்டு டன் அது இங்கிலீஷ் தான். அது தெரியாது. சரி ஸ்டாப்பிங். எஸ்டானா 2-3 வச்சிருக்கியா? ஸ்டாப்பிங்டா. ஸ்டாப் அது எனக்கு வராதுண்ணா. ஓ அப்பா இங்கிலீஷ்ல எது சொன்னாலும் புரியாது. எனக்கு இங்கிலீஷே தெரியாது. நம்ம தமிழ் தான். தமிழ்ல தான் எனக்கு. வந்துட்டோம். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. சபையன்க நமதற்கும் ஆன்றோர் அனைவருக்கும் பெரியோர் சிறியோர் தாய் தந்தைமார்கள், ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும் பெரும் தாய்மார்களும் மாணவ மாணவியரும் சகோதர சகோதரிகளும் இன்னும் சுற்று வட்டாரத்திலிருந்து கூத்துமாக வருகை தந்திருக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும் இன்னும் வெளியிட்டு வந்தவங்களுக்கும் என்ன வெளிக்கிறது பொச்சுக்கல வேண்டாம். வெளிக்கிறது வேண்டாம் அப்படிங்கிற. ஓ வெளியூர்ல இருந்து காது டெஸ்ட் நான் பண்றதா நீ பண்றதா பண்ணிக்கோ. வெளியில வெளிக்கிறதுட்டா நீதான் வெளிக்கிறது அப்படின்னு. வெளியூர்ல இருந்து. ஓ வெளியூர்ல இருந்து. ஆமா சுட்டாலு பட்டாலு ரெண்டும் ஒண்ணுதானே. 7 வருஷம் சொல்லுவியா? அது தமிழே தெலுங்கு. அப்படியா? ஆமா. சரி எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆவாதவங்களுக்கும் எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் உள்ள பெத்தவங்களுக்கும் பெக்காதவங்களுக்கும் உள்ள பெக்கிறதுக்காக தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வயசுக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் எப்படா வயசு வரும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட்டு பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கும் வராதவங்களுக்கும் இன்னும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் வெளிமேடை சேர்ந்த கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலை குழு சார்பாக எங்களுடைய நாடகுழு வாத்தியார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹரிதாஸ் பொன்னுசாமி வாத்தியார் சார்பாக நானாகிய அகட விகட ராயல் பப்புன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி. வருக. வணக்கம் 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 வணக்கம். ஏன்னா நம்ம ஊர் மாரியம் வேண்டாச்சு கொங்கல் பள்ளி மாரியம்மா கூப்பிடுறேன். ஆமா கூட்டமான கூட்டம் இல்ல, சனமான சனம் இல்ல, இல்ல எல்லாமே சாமக்கத்தாலைங்க. கூட்டமான கூட்டம் கூட்டமான கூட்டம் அப்பேற்பட்ட கூட்டம் அப்பேற்பட்ட கூட்டம் தெளிவா சொல்லு. அப்பேற்பட்ட கூட்டத்துல வந்த உடனே கை தொடர்றதுக்கு தடுதுடன் 14 பேர் தட்டுறாங்க. உங்களுக்காக இந்த ஊர்ல நான் வாங்கி தரேன். அடியும் உதயமா கை தட்ட பாராட்டினா? அப்படியா? ஆமா சொல்லு. நான் போற ஊர்ல வாங்கிட்டு தான் இருக்கிறேன். மூஞ்சி பார்த்தா தெரியுது. இந்த இடத்துல உத அடியெல்லாம் நிறைய வாங்கி பாராட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். உத வாங்கிட்டு. அப்படியா? சொல்லு பாக்கலாம். கேளுங்க சபையர்களே, இப்பதான் கோமாளி மதுமந்திரன் வெளியே வந்திருக்காருங்க. நானே தின்னுட்டு கொளுத்து போய் வெளிவெளின்னு வந்திருக்கிறான். மதுமதுன்னா தின்னு போயில்ல, இப்பதான் கோமாளி ஃபர்ஸ்ட் வெளியே வந்திருக்காருங்க. பஸ்ஸுட்டு போயில டெம்போல கார்ல பஸ்ஸுட்டு இல்லனா இப்பதான் கோமாளி முதல் முறையா வெளியே வந்திருக்காருங்க. ஆமாங்க. நான் முதல்ல முறையா வந்திருக்கிறேன். இவன் பண்ணி முறையா வந்திருக்கான். பண்ணி முறையா? அப்ப நான் முதல்ல முறையா? அப்படி இல்லனா இப்பதான் கோமாளி ரொம்ப நாள் கழிச்சு உள்ள இருந்து வெளியே வந்திருக்காருங்க. ஜெயிலுக்கு விடுறேன். ஏன் பாட்டியோட பாட்டி கற்பழிச்சு பாட்டி தானே மிச்சம். நான் அப்படியெல்லாம் இப்படி சொன்னா தெரியாது. இப்பதான் கோமாளி வேஷமாட்ட கொட்டாய்க்குள்ள இருந்து வெளியே வந்திருக்காருங்க. விடிய முப்பொழுதும் இதெல்லாம் தமாஷ் பண்ணி சிரிக்க கண்ணா அவருக்காக இல்லாட்டியும் அவங்க கொண்டு நாங்க 5 பேர் வந்திருக்கோம். எங்களுக்காக ஜோராக தேடி மாடலாம்.
சொல்லிக்க முடியாது. ஆமா முத தட்டினாங்க. ஆமா எல்லாம் ஜோர சூப்பரா தட்டினாங்க. ஆமா தட்டினாங்கல்ல. அடேப்பா இதுக்கு முதல்ல தேவலாமடா. ஏன்னா நான் சொல்லும் போதாவது ஒரு 14-15 டிக்கெட் தட்டினாங்க. நீ சொன்ன உடனே ஒரு 20-25 பேர் தட்டிடுவா. 4 டிக்கெட் குறைஞ்சு போச்சு. 4 குறைஞ்சு பார்த்தா சரி பரவாயில்ல சந்தோஷம். ஆமா நான் வந்த உடனே ஆமா கை தட்டினதுக்கு எல்லாரும் 2 தடவை கை தட்டினீங்க. 2 தடவையா? 2 தடவை கை தட்டினீங்க. 2 தடவை கை தட்டினாங்க. என்ன காசு எவ்வளவு உனக்கு? இந்த காசு கேட்காதே, இந்த காசு 2 தடவை கை தட்டினீங்க. ஆமா கை தட்டினது சந்தோஷம். மனசுக்கு திருப்பதி போனா ஆந்திரா போகணும். மனசுக்கு ரொம்ப திருப்தி. திருப்தி இப்ப எப்படி கேக்குது? இது எடுத்தா கரெக்டா வரும். மனசு திருப்தி. ஆமா அதனால கை தட்டினவங்க மட்டும் ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க. என்னடா பண்ற? என்னடா கேட்டல? கை தட்டுறதுக்கு அவ்வளவு வெசியா தட்டினாங்கல்ல. ஆமா அதே வேகத்துல காசு காட்ட கொடுப்பாங்க. காசு கொடுப்பாங்க. ஆனா உங்களை ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. யூடியூப்ல பாக்குறாங்க. பக்கத்துல எங்க கூத்துனா கூட போய் பாத்துட்டு வருவாங்க. ஏன்னா கேளுங்க, இந்த கோமாளி இந்தாத்துக்கு வந்தா கை தட்ட சொன்னா காசு கேட்பான்ட்டு எல்லாம் உஷாராயிட்டாங்க. அதனாலதான் நான் சொன்னேன்னே கை தட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கை தட்டின தேடி பாத்துட்டு ஆளு 10 ரூபா கொடுத்து வந்துருங்க. நீங்க அடுத்த வருஷம் நம்ம இதே இடத்துக்கு வருவோம். இந்த கோமாளி கை தட்டினா காசு கொடுப்பான்ட்டு இல்ல ஜோர கை தட்டுவாங்க. ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு வந்துருங்க. அதிகமா பேசினா கொஞ்சம் வருத்திடும். ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு வந்துருந்தா ஒரு 1000 ரூபாய் சில்லறை கொடு. 1000 ரூபாய் நான் பேங்க்ல போட்டு வந்தேன். நானும் கோயந்தா பேங்க்ல போட்டேன். சரி நான் காசெல்லாம் கேட்காதீங்க. தம்பி கை தெரியல சந்தோஷம். இன்னும் கேட்டு கொடுப்பது மனித குணம். ஆமா கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். நம்ம கேட்காமலே வெளியே வந்த உடனே எனக்காக 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் சரி என்று நன்கொடை வழங்கி இருக்கிறார்கள். ஆமா நன்கொடை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஆமா சரி சொன்னாங்க. நன்கொடை வழங்கிய 10-20 என்று நன்கொடை வழங்கிய அத்தனை பேர்களுக்கும் ஆள் போல் தலைத்து போல் வேறுண்டு குலையாமல் கொண்டப்பூ வாடாமல் நோய் நொடி இல்லாமல் குழந்தைகளுக்கும் அனைவரும் கல்வி அறிவு கொடுத்து அவர்களுடைய அருளினால் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பெற்று நீடோழி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த ஐயரை பிரார்த்திப்போம். நன்கொடை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களே நாம கை தட்டிட்டாங்க. கை தட்டினவங்களுக்கும் கை தட்டாதவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு போடணும். கும்பிடு.
கருவீர் சபையவர்களே, நான் சபைக்கு வந்து வெகு நேரமாகிறது. நான் ஒருத்தனே பேசியது நல்லா இருக்காது. யாராவது என்னை சந்திக்க வந்தால் அவரிடத்துல சிறிது நேரம் பேசி பார்ப்போம். இப்ப யார் வர்றாங்கன்னு முதல்ல கவனிப்போம். சபைக்கு சார்ந்த வணக்கம். நம்ம ஊருக்கு யாரா புதுசா தெரியுங்க, அது யாருன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வணக்கம் வைக்கிற சிரிக்கிற என்ன பண்ற? வணக்கம் வைக்கிற எங்க வணக்குற? என்னத வணக்குறது? இன்னைக்கு தைப்பூசம் இன்னைக்கு எல்லாம் வணக்க முடியாது. என்னது? நாய் திறந்து வணக்கணும். என்னது? கறி. கறி வணக்குறது இல்ல. எங்க ஊருக்கு யாரோ புதுசா வந்துட்டாங்கன்னா வாங்கன்னு 2 கை எடுத்துருவோம். ஆனா உங்க ஊருக்கு புதுசா வந்துட்டா 2 கை எடுத்துருவீங்க. எடுத்துருவோம். அட பைத்தியக்கார 2 கை எடுத்துனா கோயில்ல பூசாரி கொடுவா வாங்கிட்டு வந்து 2 கை எடுத்துரு. சோறு திங்கும்போது நாய் மாதிரி கவலை பண்ணிட்டு 2 கை எடுக்குதுன்னா வெட்டி எடுக்கிறது இல்ல, வாங்கின மரியாதை பண்றது. கொம்பிடு போடுறது. கொம்பிடு இல்ல, கும்பிடு போடுறது. கும்பிடுறது. ஆமா. அட வணக்கம் தனக்கழகு. பெரியோரை கண்டால் மரியாதை செய். அது நல்ல பண்பாடு. இருந்தாலும் காலத்துக்கு மாதிரி வணக்கம் பண்ணணும். எப்படின்னா வருஷம் என்ன நடக்குது? 2024 2023 முடிஞ்சு 2024 நடக்குது. ஆமா. நாளுக்கு நாள் நாகரிகம் மாறுது. எப்படி மாறுது? மனசு பண்ற வேலையெல்லாம் இப்ப மிஷின் பண்ணுது. மிஷின் பண்ணுது. ஆமா. என்னென்ன வேலை மிஷின் பண்ணுது? வீட்டு வேலை, காட்டு வேலை, ரோட்டு வேலை எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு. ஆனா இந்த வீட்டு வேலைக்கு என்ன மிஷின்? இதுக்கு வேற விளக்கம் வேணுமா? ஆமா. வீட்டு வேலைனா வீட்டு வேலை கேட்டுக்கிட்டேன். வீடு சுத்தம் பண்றது. சரி. வீட்டுக்கு செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது. ஸ்ப்ரே கன்னு. குழம்புக்கு மிளகா சாந்து ஆட்டுறது. மிக்ஸி. இட்லிக்கு அரிசி மாவு ஆட்டுறது. கிரைண்டர். அடுப்பேரி விடுறது. கேஸ். தண்ணி காய வைக்கிறது. வாட்டர் ஹீட்டர். துணி துவைக்கிறது. வாஷிங் மிஷின். இதுக்கெல்லாம் மிஷின் வந்து. ஆனா வீட்டு வேலைக்கு இந்த மிஷின் வந்துச்சு. காட்டு வேலைக்கு என்ன மிஷின்? காட்டு வேலைனா உழவு ஓட்டுறது, வெள்ளாமை விதைக்கிறது, அறுவடை பண்றது, அடிச்சு கொண்டு வீட்டுக்கு சேர்த்துறது. அங்க போய் நின்னா வேலை முடிஞ்சு போயிடும். ஆமா. ஆனா இந்த வீட்டு வேலைக்கு காட்டு வேலை சொன்னீங்க, அது கூட ஏத்துக்கலாம். இந்த ரோட்டு வேலை சொன்னீங்க பாத்தீங்களா, ரோடு போடுறதுன்னா 10-20 பேர் வேணும். அது முதல்ல அப்படி இருந்தா ரோடு போட முடியும். நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப அப்படி இல்ல. எப்படி? 2 வண்டி 4 ஆள் இருந்தா போதும். 2 வண்டி 4 ஆள் இருந்தா போதும். அந்த வண்டி பேரு தெரிஞ்சுக்கலாம். மண்ணு பறிக்கிற ஒரு வண்டி பொக்கல வண்டியா? சொக்கலிங்கம். ஜேசிபி. ஏபிசி. வந்துருச்சு. என்னது? ஏபிசி. ஏசிபிங்கற ஏபிசி ஏபிசி. அப்படியே சொன்னேன். ஜேசிபி. ஜேசிபி ஒரு கர்மா. ஏசிபி வந்துருச்சு. ஏதோ ஒரு கர்மாதம் வந்துருச்சு. அதே மண்ணு பறிக்குது. வேற பக்கம் கொட்டுது. அதே நிறைய விடுது. இன்னொரு வண்டி அந்த இரும்பு டயர். ஆமா, இரும்பு டயர். அது என்ன ரோட்ல ஓலறா? வீட்ல இடம் இல்லையா? ரோட்ல ஓலறப்பா. ரோட்ல அந்த வேலை பண்ணி வண்டி பேர் அப்படிதான் சொன்னா. அந்த வண்டி பேர் தான் புல்டோசர். புல்டோசர். புல்டோசர் ஆஃப் டோசர் இல்ல, புல்டோசர். ஏதோ ஒரு கர்மாந்திர வண்டி, ஏதோ ஒரு டோசர் வந்துருச்சு. ஆமா. அந்த 2 வண்டி இருந்தா போது ரோடு போடுறலாம். அவ்வளவு ஏன்டா? அவ்வளவு ஏனா? இப்பெல்லாம் மனச கம்ப்யூட்டர்லயே பிஇ பேடுறது நடக்குது. அநியாயமா இருக்குது. என்னன்னா அநியாயம் பண்றீங்க? என்ன பிஇ பண்றது கூட மிஷின். அதுக்கு மிஷின் வந்துருச்சு. எப்படின்னா மிஷின்? நானே 2 வாங்கி வச்சிருக்கேன். யாருக்கா இருக்கு? எனக்கு ஒண்ணு, எங்க பாட்டியாளுக்கு ஒண்ணு. எப்படி? நாம கக்குசுலுப்புல வந்து முக்க வேண்டியதில்ல. ஆமா. உள்ள போய் வயர் சொல்லிட்டு சுச்சி தட்டின வெளுக்குன்னு அதே இழுத்து விட்டுருக்கேன். 1000 இருந்தாலும் கழுவத்து கைதான படுத்தணும். அதுக்கு மிஷின் தான். எப்படி? அவன் ஓபன் பண்ணிட்டு போட்டாட்ட குதிச்சுக்கிட்டா போதும். அதே ஆட்டோமேட்டிக் தண்ணி ஊத்தி பிரஸ் வச்சு வரக்க. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன? அந்த ஒயர் சொருவுங்கிற இல்ல, அந்த ஒயரை கொண்டு போய் நான் எது சொருவிட்டோம்? உங்க பாட்டியா கொலாயில அவன் டீட்டெயில் கேக்குறப்ப பைத்தியக்காரா மாதிரி செயல வணக்கம் சொல்லாம மொட்டையில கோயிந்த படம் இப்படி வணங்க மாட்டாங்க. பழசு புதுசா விட்டா ஹாய் காலையில நீ போனா கேட்கல. அது அவனே பயந்துக்கிட்டானா? நீ போனாய் கேட்கல. இது வேற ஆய். வேற என்ன பக்கத்துல பாட்டியா? காயின்னு ஒரு கை கொடுக்கணும். காய் என்னது?
ஏன்னா வாயே பேசாம ஊமையாட இப்படி ஒரு கை கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கே தெரியல. இன்னொரு கை ஒண்டியா? இன்னொரு கை மொண்டியா? என்னடா பண்றது? உனக்கு எத்தனை கை? 2 கை. எனக்கு எத்தனை கை? 2 கை. அப்படியே உனக்கு 40 நீ இப்படி 2 கையில குடுக்கணும்பா. குடுக்கணுமா? ஆனா கூட்டம் நிறைய இருக்குது. பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கல் எடுத்து அடிச்சு போடுவாங்க. அந்த பக்கம் போயில இருட்டு விடி வெடி குளுக்குவோம். விடுந்ததுக்கு அப்புறம் வந்துடலாம். என்னத்த உன் கையை நான் புடிச்சிட்டு என் கை. ஓ கை குளுக்கலா? என்னது கை குளுக்குற? ஏய் ஓய் இப்படியா? ஏண்டா வாயே பேசாம இப்படி கை குடுக்குற என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செத்து போனவங்க எல்லாம் கொடுத்தது பணம் சொல்லி கொடுத்தா விடுத்து போயிட மாட்டேங்குது. சொல்லி கொடுக்க எனக்கு விடுச்சு போயிட. எப்படி நான் சொல்றது? ஒரு கை கொடுத்தாலும் இங்கிலீஷ் பேசணும். என்ன கல்வி கத்துக்கலாம்? நான் சொல்றேன் பாரு. சொல்லு. நல்லா கேட்டுக்க. அருமையா சொல்லு. சத்தம் இல்லாம இருக்கு சொல்லு. அமைதியா தான் நீ பேசு. இங்கிலீஷ் பேசுறேன். பேசு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிளேடியா பூல் நாட் அடி இடி அப்ப கத்துற கமாண்ட் பாடுறதுல நாக்கு மூக்கு நாக்கு. டேய் அண்ணா அந்த காது கேக்கல. டேய் அவங்க போற சத்தம் உனக்கு கேக்கல. இந்த பக்கம் வாங்க. கட்ட மாட்டாதீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிளேடியா பூல் நாட் அடி இடி பூல் மாமா தரன் அப்ப கத்துற கமாண்ட் பாடுறதுல நாக்கு மூக்கு நாக்கு. அருமையான இங்கிலீஷ்னா அம்மா தராது கோலு அப்ப கத்திரிக்கோளு. எங்களுக்கெல்லாம் வேலை புலம்பெல்லாம் வண்டி ஏறிட்டு இங்க வந்திருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தா பாலத்துக்கடி போய் மேக் போகணுங்கிறதுக்கு அதுக்கே நாங்க வந்திருக்கோம். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எந்த பள்ளிக்கூடத்துல வணக்கமே பண்ண வேண்டாம். வணக்கமே பண்ண வேண்டாம். சரி இந்த ஊருக்கு நீங்க புதுசா இருக்கீங்க. இந்த ஊருக்கு ஆமா. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க யாரும் உங்க பேர் என்ன உங்க அட்ரஸ் என்ன விசாரிக்கிறேன் கேக்குறேன். தம்பி நம்மள தெரியாதவன் யாரும் இருக்க முடியாது. எப்படின்னா அப்பர் தம்பி அப்பர் நல்லத புள்ள வாய் போடாது சுண்ணாம்பு நாய் தூக்காது பேல்ற கிளவி 7 நாளைக்கு எடுத்து விட தெரிய மாட்டான். அந்த கிளவி இடுப்புல சத்து இல்லாம இருக்கு. பேர் போறான் போகலாம். என் பேரு சொன்னா உங்க பேரு சொன்னா போய் பார். எங்க போய் பாக்கட்டும்? தார் ரோட்ல பஸ் லாரி போகும். உங்க பேரு சொன்னா என்ன? தார் ரோட்ல பஸ் லாரி போகும். சரி. தண்டவளத்து மேல ரயில் போகும். ரயில் போகும். ஆகாயத்துல ஏரோப்ளேன் போகும். ஆமா. கடல்ல கப்பல் போகும். சரி. மாங்காய் மரத்துல மாங்காய் பழக்கும், தேங்காய் மரத்துல தேங்காய் பழக்கும்டா. ஆனா உங்க பேருத்தனா மாங்காய் மரத்துல மாங்காய் பழக்குது. எங்க பேருத்தனா மயிரோ பழக்குது. ஆளு மண்ட பாடுறான். ஏய் எனக்கு பத்தி உனக்கு தெரியல. எப்படின்னா பெரியாளா இருப்பியா இருக்குது. தம்பி என் பேரை சொன்னா உங்க பேர் சொன்னா என்ன சந்தேகமா இருந்தா எங்க ஊர்ல வந்து பாரு. ஊர்ல மட்டும்தான். ஆமா. என் பேரை சொன்னா எங்க ஊர்ல பூனைக்குட்டியே மியான்னு கத்துமுடா. உங்க ஊர்ல எங்க ஊர்ல எப்படி தெரியுமா கத்துது? ஐயோ அம்மான்னு கத்துது. எங்க ஊர்ல ஆட்டுக்குட்டியே புழக்க போடும்டா. எங்க ஊர்ல ஆட்டுக்குட்டி சூத்து பெருசுனா வண்டி வண்டியே சாணி போடுதுண்ணா. எல்லா ஊர்லயும் புலகதாயா போடும். சுருக்கமா சொல்லிட்டு கிளம்புறேன். தம்பி எங்க ஊர் பேரு 6 எழுத்துல வரும். ஊர் பேரு 6 எழுத்து. என் பேரு 5 எழுத்துல வரும். சரி. ஆனா ஒரு கண்டிஷன். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொல்லுவேன். நீ கண்டுபிடிக்கணும். ஓ மூளை பாக்குறீங்க? மூளை சோதிக்கணும். சரிண்ணா. எங்க ஊர் பேரு முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. முதல் எழுத்து பூ. இன்னும் டை. அப்படி எல்லாம் ஊர் பேர் இருக்குமா? இன்னும் போட்டா தப்பா வருதுண்ணா. நீ அப்புறம் 3 எழுத்துல முடிக்கிற. 6 எழுத்து வரணும்டா. 6 எழுத்தா? இன்னும் போட கூடாதா? முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. இன்னும் போடாத. இன்னும் போடல. புளியங்கோட்டையா? அடா புதுக்கோட்டைக்காரரு. புதுக்கோட்டை. ஆமா. புதுக்கோட்டை உங்க ஊரு. அங்க வந்து உங்களை பாக்கணும்னா உன் பேரு உங்கள் பெயர் என்ன? உங்கள் பெயர் என்ன? முதல்ல கேட்டுக்கலாம். 2 அடி மிச்சம் ஆயிருக்குது. தம்பி நீ அடிச்சுக்கோ. பேர் என்னன்னா? மொத எழுத்து. என் பேரு புதுக்கோட்டை. ஊர் பேரு தான் புதுக்கோட்டை. உங்க பேரு 5 எழுத்து சொன்னல? 5 எழுத்து. முதல் எழுத்து சு, கடைசி எழுத்து நீ. எத்தனை எழுத்து சொன்னேன்? 5 எழுத்து. 5 எழுத்து. இன்னும் போட சொன்னீங்களா? என்ன போடணும்னு தான் கேட்டேன். அப்படியே சொன்ன. 5 எழுத்து சொன்னா 3 எழுத்துல முடிக்கிறா. சூனி. அட சுல்லானி. 5 எழுத்தா? அட சுப்பிரமணி.
அந்த பேர் சுப்பிரமணி. சுப்பிரமணி அதே சுப்பிரமணி தான். ஆனா புதுக்கோட்டை சுப்பிரமணி. புதுக்கோட்டையில எத்தனையோ சுப்பிரமணி இருப்பாங்க. ஆமா, அங்க வந்து உங்களை பார்க்கணும்னா தனியா ஒரு டிஃபரெண்டா ஒரு பேரு. ஓ, என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும். மூணு இடத்துல ஒரு பேர் இருக்கு. இன்னொரு பேரு சொல்லி கிளம்பிடுவேன். சொல்லுங்க. லீ. லீ. நான் சொல்ற மாதிரி சொல்லு. லீ. லீ. பல்ல காட்டாத, பல்லு தெரியக்கூடாது. நீங்க சொல்லுங்க. பேர் யாருது? நீங்க சொல்லுங்க. லீ. உங்களுக்கு 16 தெரியுது. பேர் யாருது? உங்களுக்கு. என் பேரு நான் பல்ல காட்டுவேன். நீ என்ன என் பல்ல நீ என் பேரு உன் பல்ல காட்டுற? ஆனா உனக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாய். பல்லு தெரியக்கூடாதா? பல்லு தெரியாது சொல்றேன்னா நான் உங்க பேருக்கு என் பல்லு தெரியக்கூடாது. நான் என் பல்லு தெரியுதா? லீ. ஏடா என் பேர் நான் காட்ட மாட்டேங்குது. மலை சுனி போட்டு மலை சுனினா. அண்ணா லீங்கிறது நெடில எழுத்து. சரி, பல்லு தெரியும் சொல்ல முடியாது. அதே நான் மனசுல வச்சுக்கிறேன். ஆமா. விஜயகாரன் வீட்டுக்கு சோறு கண்ணுக்குட்டிக்காரன் பசுமாறு தானே இப்படி கத்தம். பொறுமையா சொல்லு. பொறுமையா சொல்றேன். ஜிஹெச் பெட்ல கிடக்குது. பெட்ல கிடக்குது. அதே நான் மனசுல வச்சுக்கிறேன். அதே மனசுல வச்சுக்கிறேன். மூணாவது எழுத்து கோ. கோ. லீ மா கோ. லீ மா கோ. இது அப்படியே மாத்தி போடு. அட கோமாளி. அதான் நம்ம பேர். வாங்க சார், வாங்க சார். அத்தங்க ஏதோ ஒண்ணு கூடனா ஒண்ணு எழுத விடுறோம். அட கை கூடனா கோமாளி நல்லா தெரியும். சரி. போட்டோம். ஆமா, லேட் ஆகும். லேட் ஆகும். இந்த நேரத்துல என்ன கேக்குறீங்க? நீங்க யாரு? போறீங்க பாரு பாயிண்ட்க்கு. நாங்க யாருன்னு சொல்றா? எல்லாரும் மூஞ்ச பாருங்க, எங்க மூஞ்ச மட்டும் பாருங்க. எப்படி தெரியுது? ஓ, நைட்ல பிக் பாயிண்ட் அடிக்கிறவனா பார்த்தா அப்படி தெரியுதா? ஓ, மூஞ்சி பார்த்தா அப்படிதான் தெரியும். நாங்க தான் சுருக்கமா சொல்ல போனா போடாம சொல்லு. சுருக்கு இல்லனா சுருக்கமா சொல்ல போனா நாங்க தான் கூத்தாடிங்க. என்னது கூத்தாடிங்க? பித்தலாட்ட பேசாத. தாடி வேகணும் குளத்தாடிங்கிற சேவ் பண்ணிட்டோம். நோய் கூளத்தாடியில நீளத்தாடியில சங்கீத வித்வான்கள். சங்கிலி வித்தவனா? நாய் சங்கிலி எரும சங்கிலியா? நாய் சங்கிலி. நான் அப்படி இல்லனா தட்டு மீனே பிள்ளைகள். என் அம்மா ஊர்ல பெத்துட்டோம். தட்டுவாணி பிள்ளைங்களா போக அப்படி எல்லாம் சொன்னா தெரியாது. உங்க ஊர்ல நோம்பி போடுவாங்களா? போட்டா என்ன நிகழ்ச்சி போடுவீங்க? அதெல்லாம் பகல்ல ராத்திரி. ராத்திரில மாவளை கெடுப்போம். என்ன சொந்த மாவளையோ வர முடியாது மாவளை? பைத்தியர மாவளை கெடுப்போம். மாவளுக்கு அதெல்லாம் முடிச்சு நைட்டு நிகழ்ச்சி. என்ன அட நிகழ்ச்சி? ஆமா, ஊர் நோய் போட்டா நைட்டு 10-11 மணிக்கு மேல சரி டேஜ போட்டு லைட் எல்லாம் கட்டி ஜனங்களே மாதிரி உட்கார்ந்து வச்சு அந்த டேஜுக்குள்ள இதேதான் ஆர்கெஸ்ட்ரா வரும். ஆர்கெஸ்ட்ரா கிடைக்கல ஆடல் பாடல் அதுவும் கிடைக்கல. ரிக்கார்ட் ஆகல. குறத்தி தூக்கிட்டு போயிட்டான். நயாண்டு செட்டு கிடைக்கல. கரகாட்டம் கரக வரல. சிக்கு மோளா சிக்கல. உரும்பி உருமுல அதுவும் கிடைக்கல. இதுதான் இப்படி ரெண்டு குச்சி நட்டு பாருங்க பாரு பாயிண்ட். அதேதான் குச்சி நட்டு அதேதான் ஒரு குச்சி கட்டி குட்டி அதுல திரை கட்டி திரைப்படம் ஓட்டுவோம். திரை ரெண்டே கிழிஞ்சு போச்சியா? எப்படி கிளியா? நான் கிழிச்சு விட்டேன். அது கிடைக்கலன்னா கிடைக்கல. டிவி டெக்கு போட்டு ஓட்டுவோம். கேட்ச் தெரிஞ்சு போச்சு. அதுவும் கிடைக்கல. ஆளுக்கு ஒரு கோட்டை அடிக்கிட்டு சண்டை பண்ணிட்டு மண்டை உடைச்சிக்கிட்டு அடுத்த வருஷம் நோய் போடுறோம். பேசுறது நடந்துகிட்டே இருக்கு. ஊர்லதான் அப்படி நடக்குது. பக்கத்தூர்ல என்ன நிகழ்ச்சி போடுவாங்க பாத்திருக்கீங்களா? அட பக்கத்துல நோய் போட்டா ஆமா இந்த கூத்து வைப்பாங்க. அந்த கூத்து அடிக்கு தான் நாங்க. அட பாவி கூத்து காட்டுறவனா? சொல்ல வேண்டியதானே வீணா போறோம். அடியில கிடந்தவன நாட இங்கிலீஷ்ல சொன்னேன். கூத்து கட்டுறவங்க. ஆமா கூத்து கட்டுறவங்க. வாத்தியார் வர சொல்லுப்பா. யாரு பாத்து? வாத்தியாரே முக்கியமான பாருங்க. கூத்து
வாய் பேச மாட்டேங்கிறால வாயை பேச மாட்டேங்கிறான். ஏப்பா வாய் பேசுதா? இதை பாட சொல்றாரு. பாட்டு பாடு. சாப்பிட்டேன் பாட சொல்ற சாப்பிட்டே அப்படிங்க கூப்பிடுறாரு. கூத்து கூத்து. ஓ என்னவா கூத்து வைக்கிறாரம்மா. பாட்டு பாட சொல்றாரு. கோயில்ல சோறு போட்டாங்க, சாப்பிட்டுட்டோம். என்ன சாம்பாரா? ஆமா. அவர் ஏதோ கேட்க வராரு, கேளுங்க. அவரா? ஆமா. யாரு? அவர்தான் எங்க வாத்தியாரு. அப்படியா? செட்டு வாத்தியாரு. அப்படியா? ரேடியோ செட். அப்படியா? ஆமா. வணக்கறங்க. உங்களுக்கு கூத்தாடிங்களா? சரி போட்டு வந்த மாதிரி நான் கூட்டிருக்கிறேன். இது செருப்பா போட்டு செருப்பா இதுக்கு அடிக்கிறது. என்ன கேக்குறீங்க? கூத்தாடிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கூத்தாடிகள்ல ஒரு ஆளு கூப்பிடுறா அப்படின்னு. அப்படியா? அதுதான் வர சொல்லிவிட்டோம். சரிண்ணா. நீங்க உங்களுக்கு எத்தனை கூத்து தெரியும்? ஆமா. ஆமாவா? ஒரே கூத்து தானா? உங்களுக்கு என்னடா வேணும்? ஏன்னா வாய் திறந்து பேசணும். கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிட்டேன். நான் நல்லவன் தான். பார்த்தா உன்னதான் கூப்பிடுறியா தெரியும். சரி கூப்பிட்டீங்க. கூத்தாடி தானே? ஆமா. நான் வந்த உடனே சோறு போட்டாங்க. ஆமா. ஆமா. எதுக்கு? இந்த வச்சுக்கோங்க. கூத்து இன்னைக்கு எத்தனை கூத்து தெரியும்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஊரு? பலகாரம்பாளையமா? பலகாரங்காலம். ஊர் பேர் தெரியாம என்கிட்ட வந்து கேக்குறேன். நான் உனக்கு எத்தனை கூத்து தெரியும்னு தான் கேட்டேன். அப்படியா? நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் எனக்கு எப்படி தெரியும்? பலகாரங்காடு இது எங்க ஊரு. அப்படியா? இது பத்தி தெரியும். சரி எங்க ஊர்ல வந்து உங்களை விசாரிக்கிறேன். நாங்க தான் நாடகக்காரர். ஒரு நாடகக்காரர். நாடகக்கார். உங்களுக்கு எத்தனை நாடகம் தெரியும்? அண்ணா அதெல்லாம் எக்கச்சக்கமா நாடகம் தெரியும். சரி இன்னைக்கு என்ன வந்திருக்கிறோம்? இன்னைக்கு என்ன மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் பலகார காட்டிலே வாழ்ந்து போல் பெற்ற அனைத்து ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று இரவு நாடகம் வச்சிருக்கிறாங்க. தைப்பூச திருநாளை முன்னிட்டு இன்று ஒரு நாள் நாடகம் அரங்கேற்றோம். அப்படி வச்சிருந்தாலும் சுக்காப்பி சூடா இருக்குதுங்க. வருதுங்களா? சுக்காங்க போயிட்டா நாமக்கல் இருக்காருங்க. அப்படியா? சரி இதை வியாபாரத்து வந்திருக்காங்க. ஏதோ கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. 5 ரூபா தான் சுக்காப்பி. அப்படியா? ஏனுங்க சபையோர்களே, அதாவது சுக்காப்பி 5 ரூபாயா? 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஒன்னொன்னு வாங்கி 5 ரூபாங்கிறாங்க 2000 உங்களுக்கு மோசம் பண்றீங்களாங்க. கம்மி பண்ணிக்கலாம். இந்த நாட்டுக்கு நாடு மகாநாடு சிறப்பான பூமி பணக்கார காடு. இப்படிப்பட்ட பிடிவில் வளர்க்குது. என்ன அளவுக்கு பேர் போன முருகனுக்கு தைப்பூச திருவிழா என்று சொல்லக்கூடிய திருவிழாவை முன்னிட்டு ஒரு நாளைக்கு முருகனுக்காக முக்கியமான நாள் இது. தைப்பூச திருவிழா என்று சொல்லக்கூடிய விழாவை முன்னிட்டு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய செந்தில் கவுண்டர் அவர்கள் கடவுளுக்கு வைத்த கோரிக்கை நிறைவேற காரணத்தால் இன்று ஒருவிதமாக நாடகம் வச்சிருக்காங்க. யாரு? செந்தில் கவுண்டருடைய கோரிக்கை. இப்படிப்பட்ட இந்த தீப ஒளியிலே நாடகம் என்ன? மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம். கல்யாணம் எல்லாம் கேட்டுங்க. சத்தம் போடாதீங்க. அமைதி. இன்று நடத்தக்கூடிய நாடகம் மதுரை மீனாட்சி அம்மன் கல்யாணம். மீனாட்சி கல்யாணம். சரி இந்த நாடகத்திலே முதலாக யார் வர்றாங்க? யாரு? வேலோகமாக சந்திர பகவான் அந்த நிலவு அவர் நேரம் வந்து ஏற்கிறாரு. சந்திரனா? ஆமா. அவன் போனவர் இருக்க வேண்டிய அந்த சந்திரன் 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 இல்லைங்க. ஆகாயத்தில் அந்த சந்திர பகவான் அவர் இறக்கி விடுற கீழே அவருதான் சந்திரன். அவர் கீழே இறக்கி விடுறாங்க. ராசாமி விளக்கமா புரியுங்க. அப்படியா? சொல்லுங்க.